மொத்து பார்த்துட்டிங்கன்னா, மீனாவுக்கு அடிபட்டுச்சுன்னு ரொம்ப வருத்தத்தில இருக்காங்க. இதுக்கிடையில தான் வந்துட்டு அண்ணாமலைகிட்டயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்ணாமலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டாலுமே காசு தானே போனா போயின்னு போயிடுதும்மா. நீ என்னாத்துக்கு அவங்க கூடயெல்லாம் சண்டைக்கு போற? போனா போயின்னு போது விடுமா. அது எப்படியோ ஒண்ணு குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வித்யா கிட்ட வந்து உன் நகையெல்லாம் குடு. அத வச்சுட்டு வந்து மீனா காசு குடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எப்படியோ ஒண்ணு மீட்டுடலாம் அப்படின்ற மாரி சொல்ல, உடனே வித்யா பார்த்துட்டிங்கன்னா, நான் என்னத்துக்கு குடுக்கணும்? நான் அவளுக்காகலாம் எதுவும் குடுக்க முடியாது. என் பணமும் போறதுக்கா? நான்லாம் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்ற மாரி சொல்றாங்க. யார் என்ன சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா, வித்யான்றது முடியாது. அவளுக்காக நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இதனால் முத்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகிட்டும்மா, எனக்கு உன் காசும் வேணாம், உன் நகையும் வேணாம். தயவு செஞ்சு நீ போம்மா. நீ ஏற்கனவே வந்து லவன் இது வேறயா அப்படின்னு. நீ வந்து மீனாவை நகையை விற்காம இருந்தேனே எனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்ற மாரி சொல்ல. டேய் அதுக்கு தான் காசெல்லாம் கொடுத்து வச்சுல திருப்பி பழைய கதையை பேசிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி வித்யாவும் மனோஜும் பார்த்தீங்கன்னா சண்டைக்கு வராங்க. உடனே முத்துவும் இருந்துட்டு, ஆமாம்மா நீங்கள் உங்களுக்கு தேவையான மட்டும் தானே காசு வரும். எங்களுக்கு எதனா வேணும்னா உங்களுக்கு எதுவும் பண்ண தோணாது. சரி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து நான் ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அந்த டைமில் தான் மீனாவோட அம்மாவும் தங்கச்சியும் வராங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, மீனாவை நலம் விசாரிச்சுட்டு போலான்னு வந்தா, அங்கே பார்த்தீங்கன்னா மீனாவுக்கு அடிபட்டவ பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா, மீனாவோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப மனசு பதறி போயிடுது. என்னம்மா ஆச்சு அப்படின்ற மாதிரி நடந்து எல்லா விஷயத்தையும் கேட்க, மீனாவுமே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் சொல்லி ரொம்பவே அழுறாங்க. ஏம்மா காசெல்லாம் போயிடுச்சும்மா, நாங்கள் அம்மையே சீதா கஷ்டப்பட்டு சம்பாரித்து வச்சிருந்த காசு என்னை நம்பி கொடுத்தா இப்படி தொலைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தத்தில் இருக்கா மீனா. இதனால் சீதாவுமே பார்த்துட்டிங்கன்னா, காசு தானக்கா போனால் போயின்னு போகுதுக்கா. அதை நான் எப்படியோ ஒன்று இன்ஸ்டால்மெண்ட்டில் கூட கொடுத்துருங்க. நீ அதெல்லாம் நினச்சி ஏன்க்கா வருத்தப்படுற? பார்த்துடலாம்க்கா. நீ எதனா ஒன்று ஆனா நாங்கள் என்ன பண்ணுவோம்? நீ எனக்காக எவ்வளோ செலவு பண்ணியிருக்க. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி சீதா பார்த்திங்கன்னா ஆறுதல் சொல்ல. ஆனால் மீனா பார்த்திங்கன்னா கேட்காம கண்ணை விட்டுட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த டைமில் தான் முத்து வந்துட்டு, சரி நீங்கள் பேசிகிட்டு இருங்க, நான் வெளியில் போயிட்டு ஒரு சின்ன வேலை இருக்குது, அந்த மண்டபத்தோட கார்டு கொடுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கிளம்புற டைமில் தான் பார்த்திங்கன்னா வித்யா வந்துட்டு, நான் உங்களுக்கெல்லாம் சமைக்க முடியாது. என்னது அவங்க என்னத்துங்க சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி உடனே சண்டைக்கு வராங்க. இதனால் அண்ணாமலையுமே பார்த்திங்கன்னா டென்ஷன் ஆகிடுறாங்க. ஏன்டி வீட்டுக்கு சம்மந்தி ஆகியிருக்காங்க, அவங்க சாப்பிட்டு போனால் என்ன குறைஞ்சா போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா வித்யா கிட்ட சண்டை போட, நான் யாருக்காக சமைச்சு போட முடியாது. என்னால் வந்து அதெல்லாம் செய்யவே முடியாது. வேணும்னா வந்து அவங்க வெளியில் சாப்பிட்டுட்டோம், ஏன் இங்கே வந்து சாப்பிட்ணும், இது என்ன சத்திரமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு ரொம்பவே மீனோட அம்மாவை பார்த்திங்கன்னா அவமானப்படுத்துகிறாங்க. இதுக்கடையில் தான் முத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் யாரும் சமைக்க வேணாம், நான் ஹோட்டல்லேருந்து கூட வாங்கி கொடுத்துட்றேன், உன் வேலை என்னவோ அதை பாருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வித்யாவோட வாயை அடிச்சுட்டு முத்து பார்த்திங்கன்னா கிளம்பி போகிறாரு. கிளம்பி போனவர் பார்த்திங்கன்னா நேராக மண்டபத்துக்கு போயிட்டு, சார் அந்த ஆர்டரை யார்கிட்ட கொடுத்தீங்க சார்? என் பொண்டாட்டி வந்துட்டு காசு எட்ட டைமில் வந்து யாரோ 2 பேர் வந்து திருட்டு போயிட்டாங்க சார். அதனால தான் என் பொண்டாட்டியால் வந்து காசு கட்ட முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா அதுக்கு நான் என்னப்பா பண்ணிட்டோம்? அது உன் பொண்டாட்டியோட மிஸ்டேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் முத்து பார்த்திங்கன்னா, சரி சார் அந்த ஆர்டரை யார் கொடுத்தீங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நானும் வந்துட்டு உங்கள் பொண்டாட்டிக்கு தான்ப்பா கொடுக்கலான்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் அவங்களால வர முடியாததுனால செந்தாமணி அம்மாவுக்கு இந்த ஆர்டரை கொடுத்துட்டோமா, அவங்களும் ஆள் வந்து டைமிங் ஆகியும் ஆள் வராததுனால என்கிட்ட வற்புறுத்தி வாங்கிட்டாங்கப்பா, நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட முத்து பார்த்துட்டிங்கன்னா, ஒரு வேளை சிந்தாமணி தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி லைட்டாக சந்தேகப்படுறாங்க. உடனே சரி சிந்தாமணி பார்த்தா ஏதோ ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்த்திங்கன்னா சிந்தாமணியை பார்க்க போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.